இப்போ நீங்கள் பார்க்குற பறவை பேர் சாம்பல் உப்புக்கொத்தி பறவை. இங்கிலீஷில் வந்து கிரே ப்ளோவர். இந்த பறவை வந்து நியூஸில் கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னால் அடிபட்டுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தமிழில் ஒரு முக்கியமான வார்த்தை. அது வந்து வலசை. அந்த வார்த்தைக்கு நிறைய பேருக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். வலசைங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து இடம்பெயர்தல். அதாவது இங்கிலீஷில் வந்து மைக்ரேஷன். மைக்ரேஷன் சொன்னாலும் ஜென்ரலாக இது மனுஷனுங்களோட மைக்ரேஷனுக்கு இந்த வலசைன்ற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டோம். விலங்குகளும் பறவைகளும் அது வாழ்கிற இடத்த விட்டு இனப்பெருக்கம் செய்கிறதுக்காகவோ அல்லது தட்பவெப்பநிலை கடும் குளிரோ இல்லை கடுமையான வெப்பம் இருந்து அந்த வாழ்கிற இடத்துலேருந்து வேறொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போகுது இல்லையா, அதை தான் வந்து வலசை போதல் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் இந்த வார்த்தை வந்து அதிகம் நமக்கு ஃபெமிலியாரிட்டி இல்லாத வார்த்தை. இப்போ நம்ம பறவைக்கு வரும். சாம்பல் உப்புக்கொத்தி பறவை ஐரோப்பா கண்டத்துலேருந்து நம்ம சேலம் மாவட்டத்தோட பண்ணவாடிங்கிற இடத்துக்கு இடம்பெயர்ந்து வந்திருக்கு. இதுதான் நியூஸ்.